அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நம்ம வாசிப்பை நேசிப்பதன் மூலமாக, வாசிப்பு பழக்கத்தை வளர்த்து கொள்வதன் மூலமாக நம்மையும் மேம்படுத்தி இந்த சமூகத்தையும் மேம்படுத்த முடியுமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அது என்ன சார்? வாசிப்பு பழக்கத்தை நேசித்தல் அல்லது வாசிப்பை மேம்படுத்தல். சார், இன்னைக்கு வாசிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, புத்தகம் வாசிக்கிறவங்கள ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி பாக்குறாங்க சார். புத்தகம் வாசிக்கிறவனை இந்த சமூகத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பாக்குறாங்க. ஒரு புத்தகம் வாசிக்கிறவனை அந்த குடும்பமே ஏளனமாக பார்க்கறாங்க. ஒரு புத்தகம் வாசிக்கிறவங்களையோ அல்லது புத்தகங்களோ இதெல்லாம் எதுக்குப்பா தேவையில்லாத வேலைன்னு சொல்லக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய இடத்தில் தான் இன்னைக்கு வாசிப்பு பழக்கம் வளர்ந்து கொண்டு வருகிறதுன்னு ஒரு பயம் சார். சமீபத்துல நடந்த விஷயம். நாங்க புத்தக திருவிழால போய் அவ்வளவு புத்தக திருவிழால பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு புத்தக திருவிழாலையும் இங்க சென்னையில எனக்கு தெரிந்த நண்பர், என்னை விட ஒரு 15 வயது 20 வயது மூத்த நண்பர், மிகப்பெரிய ஒரு இலக்கியவாதி. அவர் எப்படிப்பட்ட இலக்கியவாதினா, அவர் பேங்க்ல வேலை பார்த்தவர். எப்படிப்பட்ட இலக்கியவாதினா, தேடி தேடி புத்தகங்களை தேர்ந்தெடுத்து இருப்பார். ஒரு புத்தகம் மதுரையில தாங்க கிடைக்கும்னா அவர் இங்கிருந்து பஸ் பிடிச்சு போய் மதுரையில போய் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து வைப்பார். அவங்க வீட்டுல மாடியில ஒரு அறையே கட்டினார். ஒரு நூலகம் உருவாக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய அறை கட்டி அதுல சரியான ரேக்லாம் வச்சு ரொம்ப உலகத்திலேயே தலை சிறந்த புத்தகங்களா, தலை சிறந்த சிறுகதை தொகுப்புகளா, தலை சிறந்த கவிதை தொகுப்புகளா, மொழிபெயர்ப்பு நூட்களா, இப்படி தனித்தனி ரேக். மொழிபெயர்ப்புக்கு தனி ரேக், சிறுகதைகளுக்கு தனி ரேக், கவிதைகளுக்கு தனி ரேக், இப்படி புத்தகங்களை அழகா பிரிச்சு வச்சிருப்பார். நீங்க எந்த எழுத்தாளர் பேரை சொன்னாலும் அவர் எழுதின அத்தனை புத்தகங்களையும் அப்படி கரெக்டா சொல்லுவார். இந்த இடத்துல இது இருக்கு. அவங்க வீட்டுல ஒரு இலக்கிய கூட்டமே நடக்கும். எப்பயுமே மாசம் ஒரு 2 நாள் சின்னதா ஒரு இலக்கிய கூட்டம், நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க படிச்ச புத்தகங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளுதல், அதை பத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுதல், கவிதைகளை பற்றி பேசுதல்னு இப்படி ஒரு சின்ன ஒரு கூட்டம், மாசத்துக்கு ஒரு 2 நாள் இந்த கூட்டம் இப்படி தொடர்ந்து புத்தகங்களை நேசிப்பவராகவும் இலக்கியத்தை கொண்டாடுபவராகவும் இருந்தார். சமீபத்துல அவர் இறந்து போயிட்டார் சார். அவருடைய இறுதி சடங்குக்கு நாங்க போறோம், நண்பர்கள்லாம், இந்த இலக்கிய கூட்டங்களுக்கு போகக்கூடிய நண்பர்கள்லாம் போறோம். அவங்க வீட்டு வாசல்ல சார் அந்த குப்பை தொட்டி இருக்கும்ல, அந்த தெருவினுடைய முனையில குப்பை தொட்டி இருக்கும்ல, அந்த குப்பை தொட்டியில அவ்வளவு பெரிய குப்பை தொட்டி நிரம்ப புத்தகங்கள் கிடக்கு சார். எங்களுக்கு அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இவங்க வீட்டுல இருந்த புத்தகம்னு. அவ்வளவு புத்தகத்தையும் கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டிருக்காங்க சார். அத்தனை தலை சிறந்த புத்தகம், தேடி 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 சேகரித்த புத்தகங்களை கொண்டு வந்து குப்பை தொட்டியில போட்டிருக்காங்க சார். இப்ப எங்களால அதை ஜீரணிக்கவே முடியல. இறுதி சடங்குக்கு போறோம், அவருடைய இறுதி சடங்கு நடக்குது. நான் போய் அவருடைய பையன்கிட்ட பேசுறேன். சார், இதெல்லாம் உங்க அப்பா தேடி தேடி சேர்த்த புத்தகம் சார், கொண்டு போய் குப்பையில போட்டுட்டீங்களேன்னு. அவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொன்னார், எங்க யாருக்குமே புத்தகம் படிக்கிற பழக்கம் கிடையாது. எங்களுக்கு இந்த ரூம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு ஜிம் வச்சுப்போம், இந்த ரூம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு ஹோம் தியேட்டர் உருவாக்குவோம், இதுல ஒரு ரூம் இருந்துச்சுன்னா அதை ஒரு பெட்ரூமா பயன்படுத்திப்போம். இதுல போய் புத்தகங்களை வச்சு எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு வேணும்னா அங்கிருந்து எவ்வளவு புத்தகம் வேணுமோ எடுத்துட்டு போங்க. கார்பரேஷன்காரங்க வந்து எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க வேணா எடுத்துட்டு போங்க, என்ன புத்தகம் வேணுமோ எடுத்துட்டு போங்க. இதை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்றாரு. நாங்க என்ன பண்ண போறோம்? அடுத்த தலைமுறைக்கு இந்த புத்தகத்தினுடைய வலிமை என்னன்னே தெரியாத ஒரு தலைமுறை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே நினைக்கும் போதே பயமா இருக்கு சார். இந்த புத்தகத்தை வாசிப்பவர்களை கேலி செய்யறாங்களே நினைக்கும் போது பயமா இருக்கு சார். தி. ஜானகிராமன் அவர்கள் வந்து அன்னைக்கே ஒரு கதை எழுதியிருப்பார். திருவேங்கடம்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணுவாரா, எந்த ஊருக்கு போனாலும் யாருக்கிட்டையுமே பேசி 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 புத்தகத்தை வாங்கிடுவார். இப்ப ஒரு பரதநாட்டியத்தை பத்தி ஒரு புத்தகம் வச்சிருக்கீங்கன்னா பரதநாட்டியத்தை பத்தி அப்படி சொல்லுவார். சொல்லி என்கிட்ட இந்த விஷயம்லாம் இருக்கு, இந்த புத்தகத்தை கொடுங்களேன், நான் கொஞ்சம் படிச்சுட்டு தர்றேன், இன்னும் கொஞ்சம் பரதநாட்டியம் பத்தி கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை நம்மளே அவர் கையில கொடுத்துருவோம். இதை படிச்சுக்கங்க. இப்ப சித்தர்கள் பத்தி இருக்குன்னா சித்தர்களை பத்தி அவர் அவ்வளவு சொல்லுவார். சொல்லி கொஞ்சம் உங்க புத்தகத்தை கொடுங்களேன், இன்னும் கொஞ்சம் இந்த சித்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறேன், அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போயிடுவார். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டே என்னென்ன புத்தகம் சிறந்த புத்தகம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு போவார். அவர் ஊரு கூட நமக்கு தெரியாது, சுண்டூர்னு ஏதாவது ஒரு ஊரை சொல்லி விடுவார். அப்படி எல்லார்கிட்டையும் புத்தகத்தை வாங்குவார். அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார், நூலகர், இந்த லைப்ரரியன் இருப்பாங்கல்ல. இப்ப லைப்ரரியில இருந்து இந்த மாதிரி 5-6 புத்தகத்தை எடுத்துட்டு போயிடுவார். ஆனாலும் கூட லைப்ரரியனுக்கு அறிவு சார்ந்த விஷயத்த பேசுறதுக்கு இந்த திருவேங்கடம் தான். ஒரு நாள் அந்த திருவேங்கடம் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் வரவே இல்லை சார். எங்கன்னே தெரியல. இந்த திருவேங்கடம் என்னப்பா ஆனாருன்னு இப்ப அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த திருவேங்கடத்தை தேடுறாங்க, எங்க இருக்காருன்னு. அவருடைய ஊரை கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த நூலகர்கிட்ட பேசி அவரோட ஊரை கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த புத்தகம் கொடுத்தவங்களாம் அந்த புத்தகத்தை திரும்பி வாங்கணுன்றதுக்காக அவரோட வீட்டை நோக்கி போறாங்க. அப்புறம் தான் தெரியுது அவர் இறந்து போயிட்டாரு. அந்த திருவேங்கடம்ன்றவர் இறந்து போயிடுறாரு. எப்படிப்பா இறந்து போனார்னா,
அவருக்கும் அவர் பையனுக்கும் பெரிய சண்டை. நீ எப்ப பார்த்தாலும் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்க, இந்த புத்தகம் படிக்கிறதுனால என்ன நடந்துற போகுது, ஏதோ ஒரு வேலை சொல்லியிருக்காங்க, இதை படிச்சுட்டு அதை செய்யறேன்னு இருக்க. அங்க ஆரம்பிச்ச சண்டை. எப்ப பார்த்தாலும் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கே தவிர வீட்டுக்கு பிரயோஜனமா எதுவுமே இல்லை, இதனாலதான் எவ்வளவு வருதுன்னு சொல்லி அத்தனை புத்தகத்தையும் தூக்கி எறிஞ்சிருக்கான். இப்ப இந்த புத்தகத்தை தூக்கி எறிஞ்சோன்னு இவருக்கு கோவம் வந்து இவர் திட்டிருக்காரு. 2 பேருக்கும் கைகலப்பாயிருக்கு. ஒரு கட்டத்துல மனம் உடைஞ்சு இந்த திருவேங்கடம் இறந்து போயிட்டாரு. இப்ப என்ன தெரியுமா பண்ணாரா, இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க கேட்டிருக்காங்க, எப்ப அவர் இறந்து போயிட்டாரு, ஆனா அந்த புத்தகத்தை என்னப்பா பண்ணீங்க? திருவேங்கடத்தை அடக்கம் செய்யும் போதே அத்தனை புத்தகங்களையும் அவர் மீதே போட்டு எரிச்சிருக்காங்க. அந்த கட்டைகளுக்கு மேல புத்தகங்களை வச்சு எரிச்சிருக்காங்க. இப்ப தி ஜானகிராமன் அந்த கதையை எழுதும் போது எழுதுவார், திருவேங்கடம் சின்ன வயதில் புத்தகம் படிக்கும் போது அப்பொழுதே அவங்க அப்பா சொன்னார், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாடுறா, அப்படி படிச்சுக்கிட்டே இருக்க இந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து புத்தகத்தை போட்டுதான் உன்னை எரிக்க போறாங்க அப்படின்னு அவங்க அப்பா அன்றே சொன்னார். அது இன்றைக்கு நிறைவேறியது அப்படின்னு தி ஜானகிராமன் எழுதியிருப்பார். இன்றைக்கும் இந்த வாசிப்பு பழக்கம் இருக்கிறாங்கல்ல, இந்த வாசிப்பை கேலியாக பார்க்கக்கூடிய சமூகத்துல தாங்க நம்ம இருந்துட்டே இருக்கோம். ஆனா இந்த வாசிப்பு என்ன தெரியுமா பண்ணும், ஒரு மனிதனை இன்றைக்கு இருக்கக்கூடிய மனநிலையோடு அப்படியே மாத்தும். இத்தாலியில நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு போனா, இன்னைக்கு நீங்க கூகுள்ல அடிச்சு பார்க்கலாம் அந்த சம்பவத்தை. ஒரு திருடன் வீட்டுக்கு போனவன் எல்லாத்தையும் திருடிட்டான், எல்லாத்தையும் திருடி மூட்டையெல்லாம் கட்டி வச்சுட்டான். கிளம்புறதுக்கு அங்க ஒரு புத்தகத்தை பார்த்தான். இது என்னடா புத்தகம்னு எடுத்து வச்சு படிப்போமேன்னு ஒரு 2 பக்கம் படிச்சான். இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. 3வது பக்கம், 4வது பக்கம், 5வது பக்கம் உட்காந்து புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டான். சார் திருட போன வீட்டுல 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப வீட்டோட ஓனர் வந்துட்டாரு. வந்தவர் பாக்குறாரு, வீட்டை திருடி வச்சிருக்கான். திருட உள்ளார உட்கார்ந்துருக்கான் சோஃபால. இவர் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இப்ப போலீஸ் வந்துடுறாங்க. வந்து இவனை அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. இவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அரெஸ்ட் தான் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த புக்கை படிச்சுட்டு வந்துடுறேன், இவ்வளவு படிச்சு முடிச்சுட்டேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் படிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ போலீஸ் என்ன அதெல்லாம் டைம்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது பெரிய வைரல் ஆயிடுச்சு. இது எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. எல்லாருக்கும் தெரியுது, ஒரு திருட போன ஒரு திருடன் ஒரு வீட்டில் புத்தகம் படித்து மாட்டிக்கொண்டான்றது அந்த ஊர் முழுவதும் பரவிடுச்சு. ஜியோமென் ஹெட்ரி அவர் எழுதின ஹேமர்ன்ற புத்தகத்தை தான் படிச்சுட்டு இருந்திருக்கான். இப்ப அவர் எழுத்தாளர் என்ன பண்றாரு, அந்த போலீஸ் அங்க அவரை படிக்க விடலன்ற காரணத்தினால அவர் ஒரு காப்பியை சிறைச்சாலைக்கு அனுப்புறாரு. சிறைச்சாலையில உட்காந்து இதை ஃப்ரீயா படிங்க அப்படின்னு அவர் ஒரு காப்பி அனுப்புறாரு. இந்த சம்பவம் அந்த நாட்டுல 4 சர்ச்சைகளை உருவாக்குச்சு. 1, அந்த போலீஸ்காரர் அவரை படிக்க விட்டுருக்கணும். 2வது, திருடன் புத்தகம் படிக்க ஆரம்பிச்ச உடனே திருந்திட்டான் அங்க இல்லையா. இவங்க தேடிட்டு போனது திருடனை, ஆனா புத்தகத்தை கையில் எடுத்த உடனே அவன் திருந்திய மனிதன். இவர்கள் திருடனை தேடி போய் திருந்திய மனிதனை தான் அங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2வது. 3வது என்னப்பா அப்படின்னா, இவர் ஏன் இந்த புத்தகத்தை உட்காந்து படிச்சாரு, இவருக்கு ஏன் இந்த புத்தகத்தை இப்படி பிடிச்சு போச்சு, எதனால இந்த காரணத்தினால இந்த புத்தகத்தை வந்து இப்படி உட்காந்து படிச்சாரு, இப்படியான பல கேள்விகள். 4வது கேள்விதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் சமீபத்தில் இப்படி உங்களை மெய்மறந்து படித்த புத்தகம் எது, மெய்மறந்து இப்படி உட்காந்து படிச்ச புத்தகம் எது, இப்படியான ஒரு 4 கேள்விகள் அந்த நாட்டு அப்படி விவாத பொருளா. இன்னைக்கெல்லாம் எப்படி FBல இன்ஸ்டாகிராம்லாம் ஒரு விவாத பொருள் வந்துகிட்டே இருக்குல்ல, அப்படி இந்த 4 கேள்விகளும் விவாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுல சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சொல்றாங்க, அவர் ஏன் தெரியுமா அந்த புத்தகத்தை ரொம்ப விரும்பி படிச்சாரு. இன்னைக்கு நீங்க படிக்கலாம், கூகுள்ல போய் ஜியோமென் ஹெட்ரியின் ஹேமர் அப்படின்ற புத்தகம். அவர் ஏன் தெரியுமா அந்த புத்தகத்தை படிச்சாரு, இந்த புத்தகம் ஒரு ராஜா வீடு திரும்புதலை பற்றிய புத்தகம். இந்த திருடன் வீட்டை பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 6 மாசம் 7 மாசம் ஆச்சு. அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு ஏதோ இந்த புத்தகத்தை படித்த உடனே தன்னுடைய வீட்டின் ஞாபகம் வந்துருச்சு. இந்த வீட்டின் ஞாபகத்தை பிரிய முடியாமல் இந்த புத்தகத்தை முடிக்க முடியாம போய் மாட்டிக்கிட்டாப்பான்னு சொன்னாங்களாம். ஒரு புத்தகம் என்ன பண்ணுனா, நமக்குள் இருக்கக்கூடிய இன்னொரு மனிதனை, நமக்குள் இருக்கக்கூடிய இன்னொரு ஏக்கத்தை, நமக்குள் இருக்கக்கூடிய இன்னொரு உலகத்தை, நாம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு உலகத்தை நம்மிடம் மீட்டெடுத்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கருவி இந்த புத்தகங்க. நம் ஆள் மனதை, பாலிய மனதை அடியிலிருந்து எடுத்து வரக்கூடிய ஒரு கருவி புத்தகம். அதனாலதான் மாதவி குட்டின்னு கேரளால மாதவி குட்டின்றவங்க ஒரு கதை எழுதியிருப்பாங்க. ஒரு பிச்சைக்காரர் ஒரு ஊரை விட்டு கிளம்புவார். அவர் என்ன பண்ணுவாரு, யார்ட்டையாவது சொல்லிட்டு போகணும்பான்னு தேடுவார். அந்த தெருல ஒரு இடிஞ்ச வீட்டுல ஒரு கணவனும் மனைவியும் வாழ்வாங்க. அவங்க வீட்டை போய் தட்டுவாரு. என்னன்னு கேட்பாங்க. நான் இந்த ஊரை விட்டு போறேன், யார்ட்டையாவது சொல்லிட்டு போகணும்ல, யார்கிட்ட சொல்றதுனே தெரியல, எனக்கு இங்க யாருமே கிடையாது, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன்.
இப்ப அவங்க உள்ளர கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. இவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்களே கஷ்டப்படுறீங்க, நீங்க எதுக்கு இவ்வளவு சாப்பாடு போடுறீங்க, நீங்க பெரிய தானமா தான் இருந்திருக்கணும்னு வாழ்த்துவார். இவங்க கேட்பாங்க, நீங்க ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? நான் பிச்சை எடுக்கல, நான் சங்கீத வித்வான், நான் பாட்டு பாடுறேன், இவங்க எல்லாம் காசு கொடுக்குறாங்க, எனக்காக ஒரு பாட்டு பாட முடியுமான்னு அவங்க கேட்பாங்க. அந்த பாட்டை சொல்ல இவர் அந்த பாட்டை மெய்மறந்து பாடுவார். இப்ப இவங்க இடிஞ்ச வீட்டுல இருக்கிறாங்க, இவங்களே வறுமை, ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒரு கிழிந்த சால்வையை எடுத்து வந்து அந்த பிச்சைக்காரருக்கு போத்துவாங்க, அந்த பாட்டு பாடின பிச்சைக்காரருக்கு போத்துவாங்க. அவர் சொல்லுவாரு, நீங்கள் இடிந்த வீட்டில் இல்லை, நட்சத்திரங்கள் நிறைந்த வீட்டில் இருக்கிறீர்கள்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் போயிடுவார். அந்த பிச்சைக்காரன் போயிடுவார், வாழ்த்துட்டு போயிடுவார். இப்போ அவங்க கணவன் கேட்பாரு, ஏம்மா நம்ம கிட்ட இருந்ததே ஒரே ஒரு சால்வை, அதையும் அவனுக்கு கொடுத்துட்டியம்மா, நாம என்ன பண்றது? அந்த அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயதுல நான் இருந்த வீட்டு பக்கத்துல ஒரு சங்கீத வித்வான் இருந்தாரு, காலையில எழுந்திருச்ச உடனே அவருடைய பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிதான் என்னுடைய சின்ன வயது பூராமே இருந்தது. இவர் பாடின அந்த பாட்டு என்னுடைய பால்யத்தை நினைவுபடுத்தியது. என் சொத்து முழுவதையுமே நான் அவர்கிட்ட கொடுத்திருந்தேன். அவ்வளவு அழகான பால்யத்தை நினைவுபடுத்தியது. அப்படி நாம் இழந்த வாழ்க்கையை, நாம் இழந்த தருணத்தை, நாம் எதிர்பார்க்கும் கனவை நம்மிடம் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆயுதம் இந்த புத்தகம். புத்தகம் ஒரு புத்தனின் அகம். நன்றி.